சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடத்தப்பட்ட விசாரணை முடிவடைந்திருக்கிறது. சீமானிடம் இணை ஆணையர் அதிவீர பாண்டியன், உதவி ஆணையர் ஆகியோர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணை 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி 35 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வெளியே வந்து செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். தொடர்ந்து வெளியே கூடியிருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் உற்சாகத்துடன் அவர்களுடைய தலைவரை வரவேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து தொண்டர்கள் கூடியிருக்க காட்சிகளையும் ஒரு புறம் திரையில் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடத்தப்பட்ட அந்த விசாரணை முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வெளியில் வந்து செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட இந்த விசாரணை முடிவடைந்திருக்கிறது. நடிகை அளித்த பாலியல் புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணை நடத்தப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், எப்பொழுது சீமான் வெளியே வர இருக்கிறார், எப்பொழுது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார், அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மீது வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் அவர் ஆஜராவார் என்று சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் கூட அவர் முன்னதாக இன்று நான் ஆஜராக மாட்டேன், வருகின்ற 6ஆம் தேதி தான் ஆஜராவேன் என்று நேற்றைய தினம் தெரிவித்த நிலையில் இன்று காலை நான் ஆஜராவேன் என்று தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே இன்று மாலை அவர் தருமபுரியிலிருந்து சென்னை வந்து சேர்ந்தார். விமான நிலையத்திலிருந்து நேரடியாக வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வந்து அங்கு தனது ஆதரவாளர்கள் மற்றும் வழக்கறிஞருடன் ஒரு ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் காவல்துறை சார்பில் கேட்கப்பட உள்ள கேள்விகள் குறித்தும் விரிவாக வாதித்தார். அதே போல தற்சமயம் கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு தான் விசாரணைக்கு வந்தார். நடுவில் அவருக்கு 1 மணி நேரம் கழித்து நாங்கள் அழைக்கிறோம் என்று 8 மணிக்கு அழைத்த பின்பும் மீண்டும் 1 மணி நேரம் கழித்து நாங்கள் அழைக்கிறோம் என்ற பிறகு அவர் வந்து கொண்டிருந்த அவர் நேரடியாக ஏவிஎம் ஸ்டுடியோ சென்று அங்கு 1 மணி நேரம் காத்திருந்து தற்போது அவர் வந்தார். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வருகிறது. குறிப்பாக பாலியல் புகார் கொடுத்த நடிகையினுடைய கேள்விகளுக்கு பல கேள்விகளுக்கு இதில் கேட்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே அவர் கடந்த வருடம் 3 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 45 கேள்விகளுக்கு அவள் பதில் கூறுகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவர் கூறிய பதிலின் அடிப்படையிலே சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த கருக்கலைப்பு சம்பவம், அதே போல மதுரையில் நடைபெற்றதாக கூறப்படும் திருமணம், மேற்கொண்ட அந்த நடிகை கொடுத்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் சீமான் மீது வைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து முழுமையான விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வருடம் 3 மணி நேரம் 45 கேள்விகளுக்கு பதில் கூறிய சீமான் தற்போது கிட்டத்தட்ட 35 கேள்விகளுக்கு பதில் கூறியிருக்கிறார் என்பது தகவல் வருகிறது. அனைத்து கேள்விகளுக்குமே அவர் பதில் கூறியிருக்கிறார். எந்த கேள்வியும் அவர் மறுக்கவில்லை என்றும் தெரியாது என்றும் கூறவில்லை என்றும் அனைத்து கேள்விகளுக்குமே தன்னால் தெரிந்த பதிலை கூறியிருக்கிறார் என்றும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல விசாரணைக்கு சீமான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டதாக தகவல் வருகிறது. விசாரணையின் போது சீமான் எந்த ஒரு முன்பிடிக்கவில்லை என்றும் காவல்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே புகார் கொடுத்த நடிகை தொடர்பாகவும் அவர் புகாரினுடைய முகாந்திரம் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக சீமானிடம் பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் வழக்கறிஞருடைய துணையோடு சீமான் பதில் கூறியிருக்கிறார். அந்த பதிலை வீடியோவாக ஒரு பக்கம் பதிவு செய்யப்பட்டும் அதே போல எழுத்து வடிவிலும் அவருடைய பதில்களை காவல்துறையின் சார்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த புகார் கூறிய நடிகையும் விரைவில் அழைத்து விசாரிக்கப்படுவார் என்று தெரிகிறது. அவருக்கும் சம்மன் அனுப்பி அவரும் விரைவில் அழைத்து வந்து விசாரிக்கப்படுவார் என்று தெரிகிறது. அதன் அடிப்படையிலே அந்த இருவருடைய பதிலையும் வைத்து இந்த காவல்துறை வந்து கோர்ட்டுக்கு ஒப்படைக்கும். அதாவது புகார் கூறப்பட்டவும் புகார் கூறியவரும் என இந்த இருவருடைய பதில்களையும் வைத்து இந்த 2 பதில்களையும் ஒரு அறிக்கையாக தயார் செய்து நீதிமன்றத்தில் காவல்துறையில் ஒப்படைக்கப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது 2ஆம் முறையாக சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். கடந்த வருடம் மனைவியோடு வந்து 3 மணி நேரம் 45 கேள்விகளுக்கு பதில் கூறினார்
சீமான் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் பதிலளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இன்று 5 மணியிலிருந்தே நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சூழ்ந்த வண்ணம் இருந்தார்கள். அவர்கள் சீமான் வரும்பொழுது மிகுந்த கரவொலி எழுப்பி நாம் தமிழர் என்று கற்றிக்கொண்டே இருந்தவர்கள் தற்போது விசாரணை முடிந்த பின்பும் நாம் தமிழர் என்று அவர்கள் முழக்கங்களை இட்டவாறு காவல்துறை காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் மட்டும்